மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். டீசல் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பேரு டைட்டில் கேட்டவொடனே கண்டிப்பா இது டீசலை பத்தி தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டீசல்ன்றது இந்த படத்துல இருக்க நம்ம ஹீரோவோட பேரு டீசலை பத்தி தான். பட் டீசல் மட்டும் கிடையாது, முக்கியமா சொல்லப்போனா கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லப்படுற குருடாயில பத்தினா இந்த கதை. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சண்முகம் முத்துசாமி. அடங்காதேன்ற ஒரு படம் எடுத்திருக்காரு, விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டைரக்டர் இவரு. பல போராட்டங்கள் மிரட்டல்கள் இதுக்கு இடையே எவ்வளவோ ஹார்ட் ஒர்க். அவர் ஸ்டேஜ்ல பேசும்போதே எனக்கே அவ்வளோ ஷாக்கிங்கா இருந்தது. இத்தனை போராட்டங்களையும் தாண்டி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் டீம் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆர்டிஸ்ட் டீம்ங்க. இவங்க எல்லாரையும் வச்சு இந்த படத்தை ஃபுல்ஃபில்லா முடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா இது மிகப்பெரிய அரசியலான படம். ஏன்னா படம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படிடா எடுத்தாங்க, எப்படி இதை கவர்மெண்ட் எடுக்க விட்டுருக்காங்க, அந்த ஏரியா ஆளுங்களும் எப்படி எடுக்க விட்டுருப்பாங்கன்றது எங்களுக்கு கண்டிப்பா புரியுது. ஆக்சுவலா எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுத் சைட்ல வட சென்னை பக்கம்லாம் ராயபுரம், அப்புறம் அந்த பார்டர் சைட்ல ஹார்பர்ல இருந்து அந்த பார்டர் சைட்ல இருக்க மீனவ மக்கள் இவங்களை பத்தின கதை தான். அதாவது கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பைப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேரை காலி பண்றாங்க. காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இங்க வேற ஒரு ஹார்பர் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் காலி பண்றாங்க. அவங்களுக்கு வேற இப்படியே இந்த மீனவ மக்களை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல முக்கியமான என்ன பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஹிஸ்டரி அப்படி பாஸ்ட் பண்ணா அங்க கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. ரிஷியா அவர்லாம் இருக்காரு. ஸோ இவங்க என்னங்கன்னா இந்த மாதிரி மீனவ மக்களுக்காக பல போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க மக்கள் எங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அது ஒரு தாட்டா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த பைப்பு போடுறாங்களே, இந்த பைப்ல போறது இந்த குரூட் ஆயில். இதுல இருந்து நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம எடுத்து பிளாக்ல விற்கலாம். ஸோ பிளாக்ல விற்கும் போது இந்த ஆயில இருந்து தான் கிஷ்னாலு, கேஸ், பெட்ரோலு, அப்புறம் டீசல் எல்லாமே இந்த குரூட் ஆயில்ல இருந்து பிரிக்கப்படுது. ஸோ இதுல இருந்து பிரிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய மார்க்கெட் மாஃபியானே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அது சிட்டிக்குள்ள பண்ண முடியாது. அதுக்கு மும்பைல போய் தான் பண்ண முடியும். சிட்டில பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க. இதை பிளாக்ல ஹெட்டா எடுத்து பண்றவர் தான் நம்ம ஹரிஷ் கல்யாண். ரொம்ப சூப்பரா அந்த மீனவ மக்கள் மாதிரியே பல விஷயங்கள் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. இதுல அங்கங்க காமெடிய பலமா கொடுக்கறதுக்கு நம்ம மொக்க ஜோக், பழைய ஜோக் தங்கதுரை அவர் பண்ணியிருக்காரு. அவரோட போர்ஷன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. காளி வெங்கட் ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தான் காட்டுறாங்க. சாதாரணமா இந்த விஷயத்த நம்ம ஒன்லைன்ல சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அட்வொகேட்டா பிளே பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதுல்யா ரவி. படத்துல ரொம்ப முக்கியமான சாங், அது படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வேற லெவல்ல ஹிட் ஆன சாங் தான் அந்த பீர் சாங், பச்சை குத்திக்கிட்டேன்ட்டுல அந்த சாங் வேற லெவல். தியேட்டரே பாடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த தங்கத்தை பத்தின கதை. இத ஒரு பெரிய அரசாங்கத்திலயும் ஒரு பெரிய மாஃபியா எப்படி பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பிரிக்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இது சாதாரணமா பார்த்து என்டர்டைன்மெண்டான படம் நினைச்சு போவாதீங்க. முக்கியமா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நினைச்சு பாருங்க. அப்பதான் இந்த படத்தை நம்மளுக்கு கரெக்டா புரியும்னே சொல்லலாம். தென் ஹீரோ இதுக்காக போற அவர் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காரு. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அதை பத்தி எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அவர் கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. இந்த இடத்துலயும் ஆப்போசிட் டீம் இருக்கும்ல, ஸோ ஆப்போசிட் டீம் இருக்கு. போலீஸ்லயே ஒருத்தர் முக்கியமான வில்லன் மாதிரி நம்ம வினய் பிளே பண்ணியிருக்காரு. வினய் உன்னாலே இல்லையோ எவ்வளவு கியூட்டா இருந்தாரோ இந்த படத்துல அவ்வளவு நெகட்டிவா இருக்காரு. ஸோ அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே அமேசிங். ஃபைனலா அவரும் தெரிஞ்சிடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த அகெயின்ஸ்ட் டீம் எல்லாமே காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, வேற ஒரு படத்தை கம்பேர் பண்ணல. அந்த படத்துல விவசாயிகளோட போராட்டத்தையும் வலியையும் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்களோ அதே அளவு மீனவர்களோட போராட்டத்தையும் அவங்களோட வலி வேதனை, எங்களை வேற ஒரு இடத்துக்கு எதுக்காக மாத்துறீங்கன்றத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த பாரை புதுசா அந்த இடத்துல ஒரு பெரிய முதலாளி, அதாவது மார்க்கெட்டிங் முதலாளி அந்த புதுசா ஒரு ஹார்பர் அந்த இடத்துல கொண்டு வர போறாங்க. அதுக்காக 200 லிட்டர் குரூட் ஆயில் காணாம போகுது. 200 கோடி லிட்டர் காணாம போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 650 லாரியாச்சும் தேவைப்படும்.
ஸோ எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தேடும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு, போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இந்த உண்மையை கொண்டு வராங்களா, இந்த மீனவர்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே வந்து மக்களுக்கு எப்படி சொல்றாங்க, அரசாங்கத்துக்கு எப்படி சொல்றாங்க, இது எல்லாமே ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் த டீம், ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு இது ஒரு வித்தியாசமான பிளேன்னு தான் சொல்லணும். ஸோ வாழ்த்துக்கள்.